நீங்க எப்படா யோசிச்சிருக்கீங்களா முதல் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கருதப்படுது? ஏன் ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர், entrepreneur இல்ல பிசினஸ் டாக்கூன் இதையே சொல்றாங்க? the first 1 crore is the hardest. சார்லி மங்கரோ இல்ல வாரன் பஃபட் ரெண்டு பேருமே ஒரே விஷயம் தான் சொல்லிருக்காங்க. முதல் 1 கோடி உங்களோட யோசனை, உங்களோட டிசிப்ளின் அண்ட் உங்க பேஷன்ஸ் உடைய மிகப்பெரிய பரீட்சையா இருக்கும். சார்லி மங்கர் இது புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆழமான விஷயம் சொல்லிருக்காரு. அண்ட் அப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க முழு ஃபைனான்சியல் லைஃப் உடைய கேமே மாறிடும். நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு உயரமான மலைக்கு கீழே நின்னுட்டு இருக்கீங்க. மேல மேகத்து மீது அதோட டாப் தெரியுது. நீங்க முதல் அடி வைக்கிறீங்க அண்ட் பாக்குறீங்க ஏகப்பட்ட ஆட்கள் உங்கள மாதிரியே அந்த மலை மீது ஏற முயற்சி பண்றாங்க. இப்ப சில தூரம் போனதுமே உங்களுக்கு மூச்சு வாங்குது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய அடி எடுத்து வைக்கிறீங்க. சில நேரத்துக்கு பிறகு உங்களுடைய மூளை சொல்லுது, இது என்னால முடியற விஷயம் இல்ல. அண்ட் இந்த இடத்துல தான் 90% மக்கள் அவங்களுடைய தோல்வியை ஏத்துக்கிறாங்க. அவங்க கீழே உட்காந்துருவாங்க, சாக்குக்கு சொல்லுவாங்க, அவங்களையே கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் எனக்கான விஷயம் கிடையாது. ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்க நிக்கிறதுல அவங்க விடலாம், ஆனா ஒவ்வொரு வாட்டையும் எழுந்துப்பாங்க. ஒவ்வொரு அடியுடன் அவங்களே புஷ் பண்ணுவாங்க. அண்ட் பிறகு ஒரு நாள் ஏகப்பட்ட கஷ்டம், சாக்ரிஃபைசஸ், பேஷன்ஸ்க்கு பிறகு அவங்க கடைசியாக அந்த மலையோட உச்சியை போய் சேர்ந்துருவாங்க. அண்ட் அவங்க அது மேல நிக்கிறப்பவே அவங்களுக்கு ஒரு விசித்திரமான நிம்மதி கிடைக்கும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த ஒரு கஷ்டமான ஸ்டேஜ் இருக்கு, அது முடிஞ்சிருச்சு, இப்போ கீழே போகணும். அண்ட் கீழே போகிறது எப்பவுமே சுலபமா இருக்கும், வெறும் ஃப்ளோல போக வேண்டியது இருக்கும். சேம் இதே மாதிரி தான் உங்களோட ஃபைனான்சியல் லைஃப்ல நடக்கும். உங்களுடைய முதல் 1 கோடி ரூபாய் சேர்க்கிறது இதே மலை தான். ஆரம்பத்துல இன்கம் கம்மியா இருக்கும், சேவிங்ஸ் கஷ்டமாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் புரியாது, டிசிப்ளின் பாரமாக தோணும் அண்ட் பல வாட்டி தோணும், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு. ஆனா இந்த பேஸ்ல தான் பாத்தீங்கன்னா அதிகபட்ச மக்கள் தோல்வியை ஏத்துக்கிறாங்க. ஆனா யாரெல்லாம் ஒரு வாட்டி தைரியத்தை உருவாக்கிட்டு இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணிடுறாங்களோ, பிறகு அவங்களுடைய முழு பயணமும் சுலபமாயிடும். ஏன்னா எப்ப நீங்க எப்படியாச்சும் உங்களுடைய முதல் 1 கோடி ரூபாய் உருவாக்கிடுறீங்களோ, அப்புறமா தான் உண்மையான மேஜிக்கே ஆரம்பிக்குது. கம்பவுண்டிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவே உங்களுக்கு தேட ஆரம்பிக்கும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அடுத்த வேற லெவலுக்கு போயிடும். அண்ட் எல்லாத்தை விட பெரிய விஷயம், இப்ப பணம் சம்பாதிக்க நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது. இப்ப உங்களுடைய பணம் உங்களுக்காக வேலை செய்யும். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் 1 கோடி ரூபாய் சேர்க்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டமாக தோணுதுன்னு, அதுக்கு பிறகு எப்படி எல்லாமே சுலபமாக ஆரம்பிக்குது, அண்ட் நீங்க எப்படி உங்களுடைய முதல் 1 கோடி ரூபாவை சீக்கிரமா சம்பாதிக்கிறது. ஒரு வாட்டி சார்லி மங்கர் ஒரு இன்டர்வியூல இருந்தாரு. அப்ப ஒரு ரொம்பவே யங்கான பையன் தான். அவனுக்கு ரொம்ப சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்ன்ற டிசைர் இருந்துச்சு. சோ அந்த பையன் அவர்கிட்ட கேக்குறா, நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும், குறைஞ்சபட்சம் 40-50 கோடி ரூபாய்க்கான வெல்த் ஜெனரேட் பண்ணணும், அதுவும் சீக்கிரமா. அண்ட் என்கிட்ட எந்த பிசினஸ்க்கான ஐடியாவும் இல்ல, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? சோ சார்லி மங்கர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என்கிட்ட அதுக்கான சொல்யூஷன் இருக்கு. அண்ட் அது என்னன்னா, நீ இப்போ 50 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான டென்ஷன் எடுத்துக்காத, நீ வெறும் இதை யோசி, எப்படி நீ உன்னுடைய முதல் 1 கோடி ரூபாய்க்கு சீக்கிரம் போய் சேர்த்துன. அதாவது நீ வெறும் 1 கோடி ரூபாய்க்கு நான் டென்ஷன் எடுத்துக்கோ அண்ட் அது சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கான ட்ரை பண்ணு. ஏன்னா 1 கோடி ரூபாய்க்கு பிறகு உங்களுடைய நெட்வொர்க் ராக்கெட் மாதிரி மேல போகும். அண்ட் உங்களுடைய எந்த ஒரு எக்ஸ்ட்ரா உழைப்பும் இல்லாமலே மல்டிபிள் crores வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது எவ்வளவு கோடி ரூபாய் இருக்குதோ இதை நீங்க சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, உங்களுடைய முதல் கோடி உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு இருக்கு உங்கள ஏகப்பட்ட ஆட்கள் இந்த 1 கோடி ரூபாய் டார்கெட்ல இருந்து ரொம்ப தூரமாக இருக்கலாம். சோ இந்த கான்செப்ட் வெறும் 1 கோடி ரூபாய் லெவல்ல மட்டும் வேலை செய்யாது. பதிலா அப்படி நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ 40-50 லட்சம் இல்ல எந்த ஒரு பெரிய லெவலுக்கு grow பண்ணிட்டாலும் அப்பவே இந்த கம்பவுண்டிங்கோட மேஜிக் அதே மாதிரி தான் வேலை செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் 1 கோடி ரூபாய் சேர்க்கணும்னு நினைக்கிறப்போ அப்ப அதிகபட்ச மக்களுடைய மைண்ட்ல வர்ற முதல் விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தியா தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படி நம்ம லாங் டர்ம்ல கன்சிஸ்டன்ட்லி இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்ப நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா இங்க வர்ற மிகப்பெரிய பிரச்சனை அண்ட் பயமும் என்னன்னா, மக்கள் அவங்களோட பணத்தை லூஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அதுதான். அண்ட் நிறைய கேசஸ்ல இது நடக்கவும் செஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங் பண்றத பத்தியும் அதிகமா தெரியாது. சோ எப்பவுமே ரெகுலேட்டடா இருக்கக்கூடிய மார்க்கெட்ல நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும்போதெல்லாம் இந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு கேபிட்டல் கேரண்டட் பிளான், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி அதிகமா தெரியாது, 100% எனக்கு பீஸா வேணும்ன்றவங்க இந்த கேபிட்டல் கேரண்டட் பிளானை நம்பி போலான்னு சொல்றாங்க. சோ பிஎன்பி மெட் லைஃப் அவங்களுடைய என்ஹான்ஸ்ட் வேல்யூ ஃபண்ட் என்எஃப்ஓ வழியா அதை செய்றாங்க. இந்த என்எஃப்ஓ உடைய இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கடந்த 7 வருடங்கள்ல 25% CAGR அப்படின்றத கொடுத்திருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது? நம்மளுடைய பணம் அப்படின்றத அண்டர் வேல்யூடா இருக்கக்கூடிய பல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நிறுவனம் அடுத்ததா நல்லபடியா வளர்ச்சி அடையும் போது அதுக்கான லாபம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அண்ட் அந்த லாபம் நமக்கான லாபமா மாறும். பட் இதுக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், 100% எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். இது மட்டும் இல்லாம மாத பிரீமியத்துல 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படின்றது கிடைக்கும். வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர லாபத்துக்கு டாக்ஸ் இல்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜென்னாரே மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த என்எஃப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வெறும் சில நாட்கள் மட்டும் தான் இருக்கு. அப்படி இதை பத்தி இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி
பாருங்க. பேக் டு தி டாபிக். फ्रेंड्स, பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங் கோட் சொல்லிருக்காரு. அது என்னன்னா, மணி மேக்ஸ் மணி அண்ட் தி மணி தட் மேக்ஸ் மணி மேக்ஸ் ஈவன் மோர் மணி. அதாவது பணத்துல இருந்து பணம் உருவாகும், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த ஒரு பணம் பணத்துல இருந்து உருவாகுதோ அது ரொம்ப பெரிய ஸ்கேல்ல grow ஆகும். இத நம்ம ஒரு எக்ஸாம்பிளுடன் புரிஞ்சுக்கலாம். நினைச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு பயங்கரமான அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கி இருக்கீங்க. நீங்க அதுல 12,000 ரூபாய் மந்த்லி எஸ்ஐபி பண்றீங்க. அதுல இருந்து உங்களுக்கு 20% இயர்லி ரிட்டர்ன் கிடைக்குது. சோ உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் போய் சேர டோட்டல் 14 வருஷம் ஆயிடும். அதாவது 12,000 ரூபாய் மந்த்லி எஸ்ஐபி 20% ரேட்ல 14 வருஷத்துல எக்ஸாக்ட்லி 1 கோடி ரூபாய்க்கு grow ஆகுது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 14 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் இதனாலே நிறைய பேர் 2 கோடி ரூபாய் யோசிக்க முடியாது. ஏன்னா மறுபடியும் அதுக்கு பிறகு நீங்க இன்னும் 14 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசு ஆயிட்டு இருக்கும். பிறகு பணத்தை நீங்க என்னத்தை என்ஜாய் பண்ணுவீங்க? ஆனா 1 கோடி ரூபாய்க்கு பிறகு உங்களோட நெட்வொர்த் ராக்கெட் மாதிரி மேல போகும். இப்ப நினைச்சுக்கலாம், நீங்க 1 கோடி ரூபாய் வெல்த் வரைக்கும் போய் சேர்ந்த பிறகு எஸ்ஐபியை நிறுத்திடுறீங்க அண்ட் அந்த பணத்தை அங்கே இருக்க விட்டுறீங்க. சோ உங்களுக்கு 14 வருஷம் ஆச்சு முதல் 1 கோடி ரூபாய் சேர்க்க. ஆனா ரெண்டாவது கோடி உங்களுக்கு வெறும் 4 வருஷத்திலேயே வந்துரும். அண்ட் பிறகு இந்த கம்பவுண்டிங்கோட மேஜிக் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிடும். ஏன்னா இதுக்கப்புறம் வர அடுத்த கோடி, அதாவது 3வது கோடி இன்னும் கம்மி டைம் 2 வருஷத்திலேயே வந்துரும். ஏன்னா இப்போ உங்களுடைய பேஸ் அமௌண்ட் அதிகரிச்சிருக்கு. அண்ட் பிறகு 4வது கோடி இன்னும் கம்மி டைம்ல வரும். அடுத்த வருஷம் 3 கோடியில இருந்து டைரக்டா 3 கோடி 58 லட்சம். அண்ட் அதுக்கு அடுத்த வருஷம் 4 கோடி. அண்ட் பிறகு 5வது கோடி இன்னும் கம்மி டைம் வெறும் 1 வருஷத்திலே வந்துரும். அண்ட் பிறகு இந்த process இன்னும் ஃபாஸ்ட் ஆயிடும். இப்போ கவனமா பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய முதல் 1 கோடி ரூபாய் உருவாக்க 14 வருஷம் ஆச்சு. ஆனா அடுத்த 14 வருஷத்துல இந்த 1 கோடி ரூபாய் 15 கோடியாக grow ஆயிடும். இதுதான் கம்பவுண்டிங்கோட மேஜிக். இந்த அமௌண்ட் வந்து சின்னதா இருக்கிறப்போ இந்த கம்பவுண்டிங்கோட மேஜிக் மக்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரியாது. ஆனா ஒரு வாட்டி அமௌண்ட் பெருசாயிடுச்சுன்னா அப்ப நீங்க ரொம்ப கிளியராக பார்க்கலாம். இப்போ வந்து நான் வெறும் 14 வருஷம் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம். முதல் 14 வருஷத்துல நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. அண்ட் ரெண்டாவது 14 வருஷத்துல நீங்க 15 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. டோட்டல் 30 வருஷத்துல நீங்க 15 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ 31வது வருஷத்துல, அதாவது ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய இந்த 15 கோடி ரூபாய் 18 கோடி 40 லட்சம் ரூபாயாக மாறிடும். அதாவது 4 மாசத்துல 1 கோடி ரூபாய். இப்போ ஒரு வருஷம் இன்னும் அதிகப்படுத்துவோம். 32 வருஷத்துல உங்களுடைய 18 கோடி 22 கோடி grow ஆயிடும். அதாவது ஒரு வருஷத்துல 4 கோடி. அண்ட் இதே மாதிரி ஒரு டைம் இப்படியே வரும். அப்ப நீங்க ஒவ்வொரு மாசமும் 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பீங்க. சோ எந்த 1 கோடி ரூபாய் சேர்க்க உங்களுக்கு முழு 14 வருஷம் ஆச்சோ அது இப்போ ஒவ்வொரு வருஷம் இல்ல சில மாசங்களே வரும். அதாவது நினைச்சுப்போ நீங்க 22 வயசுல எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க. சோ அப்போ 14 வருஷத்துல, அதாவது 36வது வயசு வர்றப்போ நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் crore-கான டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்க. சோ அப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா 60 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட 35-40 கோடி ரூபாய் இருக்கும்னு, அதாவது நான் என்னுடைய 40 கோடி ரூபாய் டார்கெட்டை ஆல்மோஸ்ட் 50% அச்சீவ் பண்ணிட்டேன்னு, அப்ப யாருமே உங்களை பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுதான் கம்பவுண்டிங்கோட மேஜிக். அண்ட் இதனாலே சார்லி மங்கர் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் சொல்லியிருந்தாரு. வெல், நீங்க நடந்து தான் போக வேண்டியது இருக்குமோ இல்ல சாதாரண சாப்பாடு தான் சாப்பிட வேண்டியது இருக்குமோ, வெல் நீங்க சில வருஷத்துக்கு ஏழை போல தான் வாழ வேண்டியது இருக்குமோ, ஆனா எப்படியாச்சும் உங்களுடைய முதல் பெரிய அமௌண்ட் உருவாக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா தான் உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். இதனாலேயே எவ்வளவு சீக்கிரமா நீங்க இன்வெஸ்டிங் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு நல்லது உங்களுக்கு. ஆனா சேவிங்ஸ் உங்களால அந்த அளவுக்கு செய்ய முடியும் எவ்வளவு நீங்க சம்பாதிக்கிறீங்களோ. சோ இதனால நீங்க உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றது மீது ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ குட் நியூஸ் என்னன்னா 20ஸ்ல உங்ககிட்ட அதிக எனர்ஜி இருக்கும். சோ நீங்க ரொம்ப அதிகமா உழைக்கலாம், அதிக நேரத்துக்கு வேலை செய்யலாம், ஃப்ரீலான்சிங், மல்டிபிள் ஜாப்ஸ், சைடு ஹசல் பண்ணி நீங்க உங்களுடைய எனர்ஜியை ஒரு ஃபோக்கஸ்ட் வழியில செலுத்தி உங்களுடைய 20s யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரியான உழைப்பு நீங்க எப்போதைக்கு செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களுடைய 35 ஏஜ்க்கு பிறகு உங்களுடைய முழு லைஃபை ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அப்படி நீங்க உங்களுடைய 1 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோல இருந்து 18% earn பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு முழு வருஷத்துல 18 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். அப்படி எந்த நாலேஜ் இல்லாமலே உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் வந்துருச்சுனாலும் பிறகு நீங்க ஏழை ஆயிடுவீங்க. அண்ட் இதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் வந்து லாட்டரி வின்னர்ஸ். ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் லாட்டரியில ஜெயிச்ச பிறகும் அவங்களுடைய எல்லா பணத்தையும் வீணாக்கிடுறாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவோட சுஷில் குமார் 2011ல கேபிசில 5 கோடி ரூபாய் ஜெயிச்சாரு. சோ இன்னைக்கு அவர்கிட்ட 10-12 கோடி ரூபாய் இருக்கணும். ஆனா அதுக்கு சில வருஷத்துக்கு பிறகு அவர் பால் வித்து அவரோட வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாரு. சோ சீக்கிரமா வெல்த் கிரியேட் பண்றதுக்கு உங்ககிட்ட 3 விஷயம் தேவை: நாலேஜ், கேபிட்டல் அண்ட் டைம். சோ இங்க 3 டைப் ஆஃப் ஆட்களுக்கு என்கிட்ட 3 வெவ்வேறு விதமான அட்வைஸ் இருக்கு. அப்படி உங்ககிட்ட கேபிட்டல் இருக்குனா ஆனா நாலேஜ் இல்லனா அப்போ சுஷில் குமார் மாதிரியான கேஸ் ஆயிரலாம். பார்த்தா பணமா இருந்துச்சு ஆனா தெரியல அதை என்ன செய்யணும்னு. அண்ட் ஜீரோவா எப்ப ஆச்சு அதுவும் தெரியல. சோ இதனாலேயே முதல்ல நாலேஜ் அதிகரிங்க. அண்ட் பிறகு அப்படி நீங்க உங்களோட 20ஸ்ல இருக்கீங்கன்னா அண்ட் உங்ககிட்ட நாலேஜ் அண்ட் கேபிட்டல் ரெண்டுமே இல்லனா அண்ட் இப்போ உங்ககிட்ட இப்போ டைம் இருக்கு. நீங்க உங்களோட டைமை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய வெல்த்தை grow பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கலாம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கத்துக்கலாம். இதனால நீங்க உங்க பணத்தை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட வெல்த்தை இன்னும் grow பண்ணலாம். இமேஜின் பண்ணுங்க, 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் சேம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க, சேம் மார்க்கெட்ல சேம் டைம்ல.
ஆனா ஒருத்தரோட பிலீஃப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் லாங் டர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ண முடியும்னு. அண்ட் இன்னொருத்தரோட பிலீஃப் வந்து வீக்கா இருக்கு, தெரியல ஆகுமா இல்லையான்னு. 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரோட ரிசல்ட் வானம் பூமி அளவுக்கான வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா முதல் நபர் கீழே விழுற மார்க்கெட்லயும் தொடர்ந்து இருப்பார், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாப்பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிப்பாரு. அதே ரெண்டாவது நபர் பயந்துருவாரு, எக்ஸிட் பண்ணுவாரு, பிறகு ரெக்ரெட் பண்ணுவாரு, பிறகு என்ட்ரி மிஸ் பண்ணுவாரு, அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கேமை விட்டு வெளியே போயிடுவாரு. அண்ட் பிறகு சொல்லுவாரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து சூதாட்டம்னு. ஆனா உண்மை என்னன்னா அவரோட மைண்ட் செட் தான் அவரை வீழ்த்திருக்கு, மார்க்கெட் வந்து இல்ல. இதனாலேயே அப்படி நீங்க உண்மையாக ரீச் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் கத்துக்க கூடாது, நீங்க வந்து உங்களே ரீப்ரோகிராம் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். வெல்த் கிரியேஷன் வந்து பாசிபிள்னு அண்ட் நீங்க அதுக்கு கேப்பபிள்னு. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் 1 கோடி வெறும் பணத்தால மட்டும் உருவாக்குறது இல்ல, அது உருவாகுது உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய பிலீஃப் அண்ட் உங்களுடைய கேரக்டர்னால தான். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை சீக்கிரமா ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி PNB NFO. இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் தான் இருக்கு. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றதுக்கு அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். எல்லாருமே கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னும் நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.